ஒரு பெண் அவளுடைய உயரத்தை அடையும் போது அது அவள் திறமையால் அடைந்த இடம் என்பதை பார்க்க இந்த சமூகம் ஏன்னா பெண் எழுத்து அப்படிங்கிறது பெண் தன் உடலை முன்வைப்பது பெண் எழுத்து அப்படிங்கிற ஒரு அபத்தமான ஒரு புரிதலும் இங்க இருக்கு. வீட்டுக்கு தெரியாமல் முகநூல் கணக்கை உருவாக்கி பெயரை மறைத்து கொண்டு எழுதக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐகானிக் அடையாளங்களை நாம் முன்னிறுத்துவோம். அதில் முக்கியமானவர் புத்தர். சித்தார்த்தனாக இருந்து புத்தனாக அவர் நாடோடியாக அலைந்து திரிந்து ஞானம் பெற்று இந்த சமூகத்தை வேறு வகையில் சிந்திக்க தூண்டியவர். அந்த புத்தன் பெண்ணாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ற கவிதை. புத்தன் ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் தனது இறுக்கி கட்டிய உச்சி குடுமியை கொஞ்சம் தளர்த்தி பின் கழுத்தின் மீது தளர்ந்த கொண்டையாக கட்டியிருப்பான். விசாலமான திறந்த தன் மார்பை நிர்வாணமாக காட்டாமல் ஆடையால் இழுத்து மூடியிருப்பான். அவனது கைகளால் நொடிக்கொரு முறை மேலாடையை இழுத்து விட்டபடி இருந்திருப்பான். தியானத்தின் இடையிடையே யாரும் காணாத ஓர் மறைவிடத்தில் அமர்ந்து புத்தக கண்காட்சியை ஒற்றி இலக்கியம் சார்ந்த உரையாடல்கள் என்பது சமீப காலத்தில் மிகச்சிறந்த ஒரு புதிய மாற்றமாக இளம் தலைமுறையின் சிந்தனையின் மீது ஒரு அறிவு பாய்ச்சலாக ஒரு சமூகத்தை அறிவார்ந்த சமூகமாக மாற்றுவதற்கான ஒரு முன்னெடுப்பாக தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களிலும் நிகழ்கிற புத்தக கண்காட்சிகளில் கவிதை குறித்தும் இலக்கியம் குறித்தும் உரையாடல் என்பது மிகச்சிறந்த ஒரு சமூக மாற்றமாகவே நான் பார்க்கிறேன். அதிலும் இந்த நிகழ்வு, இந்த மேடை, இந்த அரங்கம் என்பது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது. எந்த வகையில் என்றால், பெண் ஒருங்கிணைப்பாளர், பெண் தலைவர், மேடை நிறைய பெண் ஆளுமைகள், பெண் கவிஞர்கள், அரங்கில் பாதிக்கு பாதி பெண்கள் என்ற வகையில் நாம் இதுவரை இந்த சமூகம் பெண்ணை வீட்டுக்குள் முடக்கி வைத்து விட்டது என்கிற குற்றச்சாட்டுக்கு இல்லை சமூகம் கொஞ்சம் மேலேறி வந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் என்றுதான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மிகச் சிறப்பான ஒரு தொடக்கம் இந்த நிகழ்வில். நான் மிகச்சிறப்பான தொடக்கம் என்று சொல்வதற்கு காரணம் என்னவெனில், இதுவரை நான் ஒரு தமிழ் பேராசிரியை என்பதாலும் இதை சொல்றேன். தமிழ் இலக்கிய வரலாறுகளை நாம் பார்த்திருப்போம். முதன்முறையாக இந்த மேடையில் ஒரு தமிழ் பெண் எழுத்துக்களின் வரலாற்றை கவிதைகள் வாயிலாக பதிவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறார்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். பொதுவாகவே ஏற்கனவே பேசிய தோழர் போலத்தான் நம் இலக்கியத்தை ஆண் எழுத்து என்றும் பெண் எழுத்து என்றும், ஆண் இலக்கியம் என்றும் பெண் இலக்கியம் என்றும் பிரித்து பார்ப்பதில் எனக்கு சிறிதும் உடன்பாடு கிடையாது. தமிழ் இலக்கியம் தமிழ் இலக்கியம்தான். பெண் என்பதற்காக எந்த சலுகையையும் எப்போதும் எந்த பெண் எழுத்தாளர்களும் கவிஞர்களும் இந்த சமூகத்திடம், வாசகர்களிடம் கோரியதே இல்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் பெண்கள் எழுத வந்த காலம் தொட்டு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெண் என்பதால் இந்த சலுகை எளிதாக இவர்களுக்கு கிடைக்கிறது. இலக்கியத்தில் மட்டும் கிடையாது, வேறு எந்த துறையில் எடுத்துக்கொண்டாலும் ஒரு பெண் அவளுடைய உயரத்தை அடையும் போது அது அவள் திறமையால் அடைந்த இடம் என்பதை பார்க்க இந்த சமூகம் இந்த 2024 அப்படித்தான் பார்க்கிறது. அதையும் தாண்டி இலக்கியம் என்று வரும்போது இன்னும் அந்த ஆணாதிக்க சமூகத்தினுடைய பதற்றம் கூடுதலாகவே இருக்கிறது. 90களில் எழுத வந்த காலகட்டத்தில் எப்படி இருந்ததோ அதே அளவுக்கான பதட்டம் இன்னமும் இருக்கிறது. ஏனென்றால் இலக்கியத்தை தர மதிப்பீடு செய்து இது நல்ல கவிதை, இது நல்ல கவிதை இல்லை, இவர்தான் கவிஞர், இவர் கவிஞர் இல்லை, இவர்தான் எழுத்தாளர், இவர் எழுத்தாளர், சுமாரான எழுத்தாளர் என்றெல்லாம் தர மதிப்பீடு செய்கிற இடத்தில் இன்னும் ஆண்கள் தங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் சமீபத்தில் ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், பெண்கள் தன் கைக்கு வந்ததை எழுதி எளிதாக
சாகித்ய அகாடமி வரை சென்று விடுகிறார்கள் என்று மிக காட்டமான ஒரு விமர்சனத்தை வைத்திருந்தார். ஆனால் உண்மையிலேயே பெண்கள் எழுத்து என்பது இவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பது அல்ல. பெண்களுடைய எழுத்து என்பது அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் கடந்து வந்த வாழ்க்கையை, அவர்கள் வாழ நினைத்த வாழ்க்கையை, அவர்கள் வாழ விரும்பும் வாழ்க்கையை அவர்களாக அவர்கள் கைகளை கொண்டு, கை விரல்களை கொண்டு, அவர்கள் எழுதுகோலை கொண்டு எழுதுவதுதான் பெண் எழுத்து. யாரையும் திருப்தி செய்வதற்காக எழுதுவது எழுத்து அல்ல. இங்கே கல்லூரி மாணவிகள் நிறைய பேர் வந்திருக்கிறதுனால சொல்றேன். இன்றைக்கு இருக்கிற சூழலில் சமூக வலைதளங்கள் எழுதுவதற்கான பரப்பை விஸ்தரித்திருக்கிறது. ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போல சிறு பத்திரிகைகளில் எழுதிதான் ஒருவர் கவிஞராக ஆக வேண்டும், ஆக முடியும் என்கிற நிலை இப்போது இல்லை. ஒரு முகநூல் கணக்கையோ ஒரு இன்ஸ்டாகிராம் கணக்கையோ தொடங்கிவிட்டால் நீங்கள் உங்கள் எழுத்தை சுதந்திரமாக பதிவு செய்ய முடியும். ஆனால் ஒரே ஒரு சின்ன வருத்தம், கவிதைகளுக்கான அல்லது இலக்கியத்திற்கான முறையான விவாதங்களோ அல்லது அதற்கான அங்கீகாரங்களோ அது கிடைக்கலன்றது ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் இவர்தான் எழுத வேண்டும், இவங்கெல்லாம் எழுதுறதுக்கு லாயக்கற்றவர்கள் அல்லது இவர்களுக்கெல்லாம் நாங்கள் இடம் தர மாட்டோம் என்கிற அந்த சுவர் உடைந்து இன்று விஸ்தாரமாகி இருக்கிறது. அதனால் ஏராளமான பெண் கவிஞர்கள், குறிப்பாக பெண் கவிஞர்கள் ஏராளமான பேர் எழுதிட்டு இருக்காங்க. அப்படி எழுதினாலும் கூட அவர்களுக்கு இன்னொரு தடையும் இருக்கிறது. உமாமோகன் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். வீட்டுக்கு தெரியாமல் முகநூல் கணக்கை உருவாக்கி பெயரை மறைத்து கொண்டு எழுதக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. 90களிலும் அப்படி வீட்டுக்கு தெரியாமல் எழுதி ஒரு புதிய பாய்ச்சலை உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கும் அந்த சூழல் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் சோடை போகாமல் தன் குரலை வலிமையாக இந்த சமூகத்தில் எழுத்தின் மூலமாக பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில நான் ஒரு 2 கவிதையை மட்டும் இங்க உதாரணமா சொல்லிட்டு என்னோட கவிதையை நான் சொல்லலான் இருக்கேன். அந்த கவிதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பெண் எழுத்து அப்படின்னு வரும்போது எது பெண் எழுத்தாக இருக்க முடியும்? ஏன்னா பெண் எழுத்து அப்படிங்கிறது பெண் தன் உடலை முன்வைப்பது பெண் எழுத்து அப்படிங்கிற ஒரு அபத்தமான ஒரு புரிதலும் இங்க இருக்கு. பெண் தன் உடலை முன்வைப்பதும் பெண் எழுத்தின் ஒரு கூறுதான். ஆனாலும் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் இந்த உடலை முன்வைப்பது என்பதை தாண்டி அவர்கள் தங்களுடைய லட்சியங்களை, தங்களுடைய கனவை, தங்களுடைய உலகத்தை மிக அழகாக, மிக தீர்க்கமாக பதிவு செய்ய தொடங்கிவிட்டார்கள். இந்த பெண் எழுத்துன்றதுக்கு உதாரணமா நான் எப்போதும் ஒரு கவிதையை சொல்வேன். இந்த கவிதை ஆனால் மலையாளத்தில் வந்தது. சில விஷயங்களை தோழி இதற்கு முன்பு கவிதையில் பேசியது போல அந்த பெண் குரல் அப்படிங்கறத, பெண் சொல் என்பதை எங்கிருந்து நாம் எடுக்க முடியும் என்றால் அந்த பால் வீச்சம் என்கிற சொல், அதுல எந்த இடத்திலையும் ஆண் என்பதை நம்மளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே போல தன் சில வாழ்வை, சில அனுபவங்களை பெண்களை தவிர வேறு யாராலும் பேச முடியாது. அதே போல தான் சில அரசியல் நிலைப்பாடுகளை இந்த பண்பாடு சார்ந்து, இந்த சமூகம் சார்ந்து ஒரு அரசியல் நிலைப்பாட்டை ஒரு ஆண் எடுக்கிற அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து மாறி ஒரு பெண் எடுக்கிற அரசியல் நிலைப்பாடு என்பது அது முற்றிலும் வேறானது. இந்த வரலாற்றை, இந்த பண்பாட்டை எல்லா நிலைகளிலும் பார்த்தால் பெண் எடுக்கிற அந்த அரசியல் நிலைப்பாடு, எழுத்து அரசியல் நிலைப்பாடு என்பது முற்றிலும் வேறானது. அதை ஒரு பெண்ணால் மட்டுமே நாம் பேச முடியும் என்பதை நான் தீர்க்கமாக கருதுகிறேன். இந்த கவிதை முற்போக்கு என்றவுடன் நமக்கு சில ஐகானிக் அடையாளங்களை நாம் முன்னிறுத்துவோம். அதில் முக்கியமானவர் புத்தர். புத்தரை விரும்பாதவர்கள், புத்தரின் சிந்தனைகளை புறந்தள்ளி போகிறவர்கள் மிக குறைவு. ஆனாலும் அந்த புத்தனை ஒரு பெண்ணாக இருந்து நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை ஒரு கவிதையில் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு மலையாள கவிஞர். புத்தனின் துறவு பற்றி இங்க இருக்கிற எல்லோருக்கும் தெரியும்.
சித்தார்த்தனாக இருந்து புத்தனாக அவர் நாடோடியாக அலைந்து திரிந்து ஞானம் பெற்று இந்த சமூகத்தை வேறு வகையில் சிந்திக்க தூண்டியவர். அந்த புத்தன் பெண்ணாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்ற கவிதை. புத்தன் ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் தனது இறுக்கி கட்டிய உச்சி குடுமியை கொஞ்சம் தளர்த்தி பின் கழுத்தின் மீது தளர்ந்த கொண்டையாக கட்டியிருப்பான். புத்தருக்கு நல்ல உச்சி குடுமி, அதனால அதை அவங்க சொல்றாங்க. தனது இறுக்கி கட்டிய உச்சி குடுமியை கொஞ்சம் தளர்த்தி பின் கழுத்தின் மீது தளர்ந்த கொண்டையாக கட்டியிருப்பான், அல்லது காற்றில் அலைப்பாய விட்டிருப்பான். விசாலமான திறந்த தன் மார்பை நிர்வாணமாக காட்டாமல் ஆடையால் இழுத்து மூடி இருப்பான். அவனது கைகளால் நொடிக்கொரு முறை மேலாடையை இழுத்து விட்டபடி இருந்திருப்பான். தியானத்தின் இடையிடையே யாரும் காணாத ஓர் மறைவிடத்தில் அமர்ந்து சிறுநீர் கழித்திருப்பான். எல்லாவற்றுக்கும் மேல் சமையலறைக்கு போய் சாதம் வைக்கும் பாத்திரத்தில் அரிசி குழைந்து விட்டதா, அரிசி வெந்து விட்டதா என கரண்டியை விட்டு கிளறி தவித்திருப்பான் என்ற அந்த கவிதை. இந்த கவிதை பெண் எழுத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் இத்தனை அவஸ்தைகளையும் மிகச்சரியாக துல்லியமாக கவிதைக்குள் பதிவு செய்ய முடியும். நான் நம்முடைய தமிழ் கவிதைகள்ல பார்க்கும்போது இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக வலைதளங்கள் கவிஞர்களின் அந்த எழுத்து திறமைக்கான தளத்தை விஸ்தாரப்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொன்னேன். அதுல இந்த முகநூல் வழியா எழுதக்கூடிய சில கவிஞர்கள்ல ஒரு 2 பேரை மட்டும் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். சமகால பெண் கவிஞர்களின் கவிதை குரலாக நான் இதைத்தான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஒரு 90களில் இருந்த கவிதை குரல் என்பது முற்றிலும் வேறானது. அது மடை திறந்த வெள்ளம் போல் எல்லாவற்றையும் உடைச்சிட்டு வந்தது. இது ஒரு ஆற்றொழுக்கான பாதையில கடலை சேரும் நதியின் நிதானத்தோடு மிக தெளிவாக நகர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஏனென்றால் இங்க எதையும் குறை சொல்கிற எந்த அமைப்பையும் பெருசா தடையா நினைக்கிற மனப்பாங்கு இல்லாமல் இதுதான் நான் என்று அடித்து பேசுகிற ஒரு குரலாக, இந்த சமூகத்தின் முன்பு நான் யாராக இருக்க போகிறேன் என்பதை முன்னிறுத்துகிற ஒரு குரலாக சமகால பெண் கவிதைகள் திகழ்வதை இந்த 2 கவிதைகள் மட்டும் சொல்லி நான் இந்த தலைப்பை நிறைவு செய்கிறேன். நான் என் மகளுக்கு தங்கத்தால் ஆபரணங்கள் செய்து வைக்க மாட்டேன். அதுதான் மதிப்பு என செல்வங்கள் சேர்த்து வைக்க மாட்டேன். அவள் உடலில் என் பரம்பரை கௌரவங்களை புதைத்து வைக்க மாட்டேன். பெண் எனும் பெருமைகள் பேசி வீட்டுக்குள் முடக்கி வைக்க மாட்டேன். வயது வந்ததும் மடமைகள் புகுத்தி மணப்பெண்ணாய் தயார் செய்ய மாட்டேன். ஆண் என்றால் அப்படித்தான், அடங்கிப்போ என பழமைகள் திணிக்க மாட்டேன். இதுதான் உனக்கு நல்லதென என் கனவுகளை அவள் தலைமேல் சுமத்திட மாட்டேன். இதெல்லாமே என்னெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடம் பெண் குரல் என்பதை பதிவு செய்கிறார். நான் என் மகளுக்கு கடலை காட்டுவேன். நான் என் மகளுக்கு கடலை காட்டுவேன். அது கடந்து வந்த நதிகளை காட்டுவேன். பறவைகளை காட்டுவேன். அவை வாழ்வோடு போராடும் விதத்தை காட்டுவேன். இன்னும் நான் மலைகளை காட்டுவேன். அவை எந்த சமரசமும் அற்று உயர்ந்து எழும் இயல்பை காட்டுவேன். அவள் புத்தகங்கள் கேட்கலாம், புரட்சிகள் செய்யலாம், காதல்கள் புரியலாம், காதல் புரியலாம் இல்ல காதல்கள் புரியலாம், தனிமையை விரும்பலாம், திருமணத்தில் விருப்பமற்று இருக்கலாம், தூரமாய் எங்கேனும் பயணித்து திரும்பலாம். விருப்பம் போல அவள் வாழ்வை அவளே முடிவு செய்யட்டும். பின்னும் நான் என் மகளுக்கு அடக்க வரும் எதனையும் துச்சமென மிதித்து தள்ளும் பெரும் கர்வத்தை கற்றுக் கொடுப்பேன். நான் வாழாத ஒரு வாழ்வை அவள் வாழ்வாள் என்று அந்த கவிதையை எழுதியிருக்கிறார் ரிஸ்கா முக்தர் என்கிற ஒரு கவிஞர். இவருடைய முகம் கூட எனக்கு தெரியாது, ஆனால் இவருடைய கவிதையை தொடர்ச்சியாக நான் முகநூல்ல பார்த்துட்டு இருக்கேன். அதே போல இங்க இன்னொரு முக்கியமான கவிஞர் நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன், தீபிகா நடராஜன். அவங்களும் நிறைய கவிதைகளை எழுதிட்டு இருக்காங்க.
பொதுவா பெண்ணுடைய மனசு என்பது ஒரு கண்ணாடி போல, அது பட்டுன்னு உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் பெண் என்பவள் மென்மையானவள், பூ போன்றவள், அவ லேசா அணிச்சம்பு மாதிரி இப்படின்றதுக்குள்ள அவ சொணங்கி போயிடுவா. அந்த மாதிரியான பிம்பத்தை உடைத்து இந்த நவீன பெண்ணுடைய குரலாக நான் அவ்வளோலாம் ஒரு கண்ணாடிலாம் கிடையாது அப்படின்றது முன்வைக்கிற ஒரு குரல். இறுக்கி பிடித்தோ கை தவறியோ உடைந்து போக இனி கண்ணாடி குவளைகள் இல்லை என்னிடம். இந்த என்னிடம் என்பது அவளுடைய மனசு. இறுக்கி பிடித்தோ கை தவறியோ உடைந்து போக இனி கண்ணாடி குவளைகள் இல்லை என்னிடம். மீதமிருக்கும் வாழ்வை இரும்பினால் நிரப்பிக்கொள்ள பிரார்த்திக்கிறேன். இரும்பினால் நிரப்பிக்கொள்ள பிரார்த்திக்கிறேன் என்று அந்த கவிதையை எழுதியிருக்கிறார். இந்த குரல் தான் இந்த 2024க்கு பிறகான பெண் வாழ்வின் குரலாக, பெண்களினுடைய வலிமையான குரலாக நான் பார்க்கிறேன். என்னுடைய கவிதை ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். இவங்க செல்வராணி மேடம் மஞ்சுளா தேவி மேடம் வாசிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு பெண் ஒரு கவிதையை எழுதினால் அதை அவளுடைய சொந்த அனுபவமாக நினைத்து கொண்டு பேசுகிற, அந்த கவிதையை புரிந்து கொள்கிற, அதற்கான விடையை ஒரு சிபிஐ அதிகாரியை விட அதிகமாக விசாரணை செய்து தெரிந்து கொள்ள முற்படுகிற இந்த காலகட்டத்துல அது கவிதையோட நின்னுட்டா பரவாயில்லை. ஆனால் ஒரு பெண் கவிஞருக்கு, பெண் எழுத்தாளருக்கு என்றைக்கும் இந்த நிலைமை இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்களுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்வை பற்றி தெரிந்து கொள்வதில் அவ்வளவு ஆர்வம், வேறு எதன் மீதும் அவ்வளவு ஆர்வம் இந்த சமூகத்திற்கு இருக்குமா என்று தெரியாது. கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆகலைன்னா ஏன் ஆகல, யாரையாவது லவ் பண்றீங்களா, லவ் ஃபெயிலியரா, நீங்க உங்க வீட்டுல எத்தனை பேரு, ஏன் தனியா இருக்கீங்க, எவ்வளவோ கேள்விகள். ஒரு பெண் என்ன செய்தாலும் இந்த சமூகத்திடம் அதற்கான பதிலை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் இதற்காகத்தான் இதை செய்கிறேன் என்று நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கான கட்டாயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கவிதையை நான் எழுதியிருந்தேன். நீ காதலிக்கிறாயா? ஆம், காதலிக்கிறேன். நீ தனியாக இருக்கிறாயா? ஆம், தனியாக இருக்கிறேன். நீ திருமணம் செய்து கொள்ளவில்லையா? ஆம், திருமணம் செய்து கொள்ளவில்லை. நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? ஆம், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீ துயரத்தில் இருக்கிறாயா? ஆம், துயரத்தில் இருக்கிறேன். நீ கடவுளை நம்புகிறாயா? ஆம், கடவுளை நம்புகிறேன். நீ நாத்திகவாதியா? ஆம், நான் நாத்திகவாதி. நீ பெண்ணியவாதியா? ஆம், நான் பெண்ணியவாதி. நீ ஆண்களை நேசிக்கிறாயா? ஆம், நேசிக்கிறேன். நீ பயணத்தை விரும்புகிறாயா? ஆம், பயணத்தை விரும்புகிறேன். வாழ்க்கை எப்படி செல்கிறது? நதி போல் செல்கிறது. ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத ரகசியம் ஒன்று எப்போதும் என்னிடம் இருக்கிறது. நீங்கள் அறிந்து கொள்ள முடியாத ரகசியம் ஒன்று எப்போதும் இருக்கிறது. உங்கள் கேள்விகள் எட்ட முடியாத தூரத்தில், உங்கள் கேள்விகள் எட்ட முடியாத தூரத்தில், எட்ட முடியாத உயரத்தில், கால வெளியில் அது இருக்கிறது நண்பர்களே என்று இந்த கவிதை. கடைசியா ஒரே ஒரு கவிதை, கடல் கண்ணி அப்படின்னு ஒரு கவிதை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கவிதை. அவளை கண்ணி என்றே அழைத்தீர்கள். சரிந்து தொங்காத மதர்த்த முளைகளோடு ஒய்யாரமாக படுத்தே கிடந்தால் உங்கள் கதைகளில் அவளை பற்றிய கதைகளை அப்படித்தான் உருவாக்கினீர்கள். இளமை ததும்பும் வெளிர் கட்டுடலை வரைந்து காட்டினீர்கள். அவள் இயக்கமற்ற ஒரு சிலை அல்ல என்பதை நிரூபிக்க ஆழி பேரலையில் நீந்தி கொண்டே இருக்கிறாள். அவள் இயக்கமற்ற ஒரு சிலை அல்ல என்பதை நிரூபிக்க ஆழி பேரலையில் நீந்தி கொண்டே இருக்கிறாள். மேலும் அவள் காதல் பயப்பட்டவள், மேலும் அவள் காதல் பயப்பட்டவள், துரோகத்தால் வீழ்த்தப்பட்டவள், காதல் முறிவிற்கு பின்பும் நெற்றியில் முத்தமிட்ட இன்னொரு காதலில் சரணடைந்தவள், பாலியல் வல்லுறவுக்கு பின் முதுகெலும்பு முறிக்கப்பட்டவள், அல்லது எரிக்கப்பட்டவள், அல்லது தூக்கிலிடப்பட்டவள், நிரப்பப்படாத தனிமையை உடுத்தி கொண்டவள், அவமானங்களை, வசை சொற்களை, கண்ணீரை மறைத்து கொண்டு புன்னகைக்க கற்றுக்கொண்டவள். எனினும் பிரபஞ்சத்தில் பறந்து திரியும் சிறகுகளை கொண்டவள்.
காதலின் முடிவிலி முத்தத்தை உதடுகளில் தேக்கி வைத்து காத்து கிடக்கிறாள் யுகம் யுகமாக கடல் கண்ணி. அவள் கண்ணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எந்த சட்டமும் இல்லை என்று இந்த கவிதையோடு என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அவள் கை எழுதுகோள் இன்னும் இன்னும் அவள் வாழ்க்கையை எழுதி கொண்டே போகும். நன்றி.